வணக்கம். இன்னைக்கு நம்ம பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, 1964 காலகட்டத்தில இந்திக்கு எதிர்ப்பா ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா? ஸோ அத மையப்படுத்தி தான் ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா இந்த படத்த எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு ரயில் கொளுத்துற சீன் வருது. ஸோ நமக்கும் உட்காரும்போது, ஆஹா! படத்த பயங்கரமா எடுத்துட்டு போறாங்கடா! அப்படின்ற மாரி தான் நம்ம உட்காந்துருப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஆயிடுது. ஸ்க்ரீன் ப்ளேவும் பார்த்தீங்கன்னா, அங்கங்க நமக்கு ஷபான்ற மாரி ஆயிடும். ஸோ அங்கங்க போர் அடிக்கும். லவ் சீன்ஸ்லாம் தேவையில்லாத சீன்ஸு. அ வந்து இந்த கதை காலத்துக்கு இந்த மாரி லவ் சீன்ஸு, இந்த மாரி சாங்ஸ் நல்லாவே இருந்தாலும், பிளேஸ் பண்ணியிருக்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா, போர் அடிக்கிற மாரி தான் இருக்கு. அண்ட் இன்ட்ரோவல் டைம்ல வரும்போது படம் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே மாரி தான் பிரச்சனை. ஏறுது, இறங்குது, ஏறுது, இறங்குது. இதே ப்ராப்ளம் தான் ஆயிட்டுருக்கு. அண்ட் ஜெயம் ரவிக்கு கரெக்ட்டான, ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரியே இல்ல. ஆக மொத்தத்தில இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷோட பிஜிஎம், ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் 2, 3 சாங்ஸ் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லாயிருக்கு. நமக்கு இது ஒரு அடையாளமான ஒரு படம். ஐ மீன் இந்த மாரி சப்ஜெக்ட் எடுக்கும்போது, ஒரு விஷயத்த சொல்லும்போது, கிளீனா சொல்லியிருந்தாங்கன்னா, மக்களுக்கு கண்டிப்பா போய் இது சேர்ந்திருக்கும். இது எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்றது நமக்கு டவுட் தான்.